வணக்கம். ஐ விசஸ் கத்தி. முதல்ல பாடல்கள். ஐக்கு ஏஆர் ரஹ்மான், கத்திக்கு அனிருத். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கிளாஷ் ஆகும் அப்படிங்கிற அவங்க அனிருத்தெல்லாம் அவரோட கனவுளோட நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனால் என்ன பியூட்டினா ரெண்டுமே ஈக்குவலாக போட்டி போட்டு நிற்கிறத பார்த்தா தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. அது போக இன்னைக்கு மக்கள் எப்படி ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. 2014 பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அனிருத் இசையை சும்மா துருன்னு போட்டிருக்காரு. அதான் பாட்டெலாம் இன்ஸ்டன்ட் ஹிட்டு. செல்வி பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஹிட் ஆகி நீங்கள் ஐடியூன்ஸ் சார்ட்டில் ஃபஸ்ட்டு போச்சு. இந்த கத்தி ஐடியூன்ஸ் சார்ட்டில் ஃபஸ்ட்டு போச்சு. ஓவர்டேக் பண்ணிவிட்டு சரி அப்போ நாம் ஏஆர் ரஹ்மான் அவருடைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடலாமா அப்படின்னா அவர் ஒரு ஸ்லோ பாய்சன். ஃபஸ்ட்டு ஒரு லேடியோ அந்த பாட்டு பிடிச்சது, அதுக்கப்புறம் பூக்களை சற்று ஓய்விடுங்கிற ஓரளவுக்கு பிடிச்சது, அதுக்கப்புறம் மெர்சல் ஐட்டம் பிடிச்சது. இது அப்படியே ஸ்லோ பாய்சன் மாதிரி நாளாக கிட்டத்தட்ட எல்லா பாட்டுமே பிடிச்சிரும் போல். அதுபோக சங்கருடைய விஷுவல்ஸ் இன்னும் உள்ளே இறங்கவே இல்லை. ஸோ அது வந்துச்சுன்னா அவர் ஒரு மெஜிஷியன். ஸோ அதுக்குள்ளே அவர் ஒரு தனியாக ஒரு விஷுவல்ஸ் மூலமாக லிரிக்ஸ் எழுதியிருப்பார். ஸோ இது எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ ஐ மிக பிரம்மாண்டமாக தெரிவதற்கான பாடல்கள் மிக பிரம்மாண்டமாக தெரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் கத்தி விஜய்க்கு டான்ஸிங்க்கு ஸ்கோப்பாக ஏகப்பட்ட பாடல்கள் உள்ளே இருக்குது. அவர் சும்மாவே பிரித்து மேய்வார். ஸோ இப்படி ஒரு மெகா பட்ஜெட் படம் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக தன்னுடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பர்ஃபார்மன்ஸும், அதுவும் போக ஏஆர் முருகதாஸ் விஷுவல்ஸ் நம்ம சொல்லிடவே முடியாது, குறைச்சி மதிப்பிட்டுவும் முடியாது. ஸோ அவரும் நிச்சயமாக அவரோட விஷயத்தை டெலிவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு பாடல்களுமே ஒரு யாருமே ஒரு பக்கம் சைடு எடுத்துக்காம ரெண்டு படத்துலையுமே நல்ல சிறந்த பாடல்களை எல்லாருமே லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் காமனாக பார்க்க முடியுது. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ டீசர், கத்தி டீசர். ஐ டீசர் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் வியூ நெருங்கிட்டு இருக்கு. அந்த வியூ அந்த யூடியூப் வீடியோ கமெண்ட்டுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா பூரா நிறைய பேர் டப்டு வெர்ஷன் எப்போ வரும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் நாங்களே எடுக்க முடியாது, பாலிவுட்டில் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறதும், உலக அளவில் நிறைய பேர் இந்த வாவ் என்ன ப்ராடக்ட் இது, இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு பேசிக்கிறதும் நீங்கள் பார்க்க முடிஞ்சது. அது வேறு லெவலுக்கு போயிடுச்சு. ஐ டீசர் அப்படிங்கிறது அந்த படத்தை மிகப்பெரிய ஒரு லெவல் கொண்டு போயிடுச்சு. எனக்கு தெரிந்து இந்த டீமுக்கு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐ டீசர் ரிலீஸ் அப்படிங்கிறது. ஏன்னா 50 லட்சம் வியூஸ் எந்த ஒரு பெரிய ப்ரொமோஷன்லாம் சும்மா டீசர் விட்டாங்க அவ்வளோதான், அது வாட்டுக்கு வியூஸ் போட்டு. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அந்த 3 வருஷம் ஹார்ட் ஒர்க்குள்ளே அவங்க ப்ரொமோஷன் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம் நீங்கள். ஸோ இனி அவங்க ப்ரொமோட் பண்ணணும் அவசியமே கிடையாது. அந்தளவுக்கு சியான் விக்ரம் உள்ள ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஸோ அதையே நாம் கத்தி டீசரோட கம்பேர் பண்ணால் இது ரெண்டுமே ஜான்ரா சுத்தமாக வேறு. கத்தி டீசர் நிறைய பேர் கலாச்சாங்க, டு பி ஆனஸ்ட்டு. என்னடா அது பைப்புக்குள்ளே உட்காந்துருக்காரு விஜய் அப்படின்ட்டு. பட் எனக்கு ஒரு சாதாரண ஒரு வியூவராக, சினிமா மேலே ரொம்ப பிரியமுள்ள ஒரு வியூவராக எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு பைப்புக்குள்ளே அதுவும் முதியவர்கள்லாம் இருக்க வச்சுட்டு அங்கே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை விஜய். ஸோ அது உண்மையாலுமே ஸ்கிரிப்ட் ப்ராப்பராக இருந்து நல்ல டீப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த சீனை கான்ஃபிடென்ட்டாக முருகதாஸ் அவர்கள் எடுத்திருப்பார். ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிச்சது. டீசர்னா அப்படியே இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு பெரிய ஒரு புதிரை அப்படி தெளிச்சு விட்டு போயிருக்காரு முருகதாஸ் அவர்கள். ஸோ நீ ட்ரெய்லர் வரப்போ இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிந்து இந்த ரெண்டு டீசர்களையும் ஹானஸ்ட்டாக கம்பேரே பண்ணக்கூடாது. ஆனால் அப்படியே கம்பேர் பண்ணாலும் ஐயோடைய லெவல் வேறு அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன வேணால் சண்டை போடலாம், ஆனால் ஐயோடைய லெவல் அப்படிங்கிறது அது வேறு. இது நான் மட்டும் இல்லை, விஜய் ஃபேன்ஸும் ஒத்துக்குவாங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு சினிமா ரசிகன் ஒத்துக்குவான். ஏன்னா அதோடைய ஒர்க்கு வேறு. இது ஒரு கத்தி ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி இல்லை அப்படிங்களா. ஆனால் அதை இதுக்கு ரெண்டுக்கும் ஈக்குவலுங்க, இது பக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ டீசர் வைஸ் நிச்சயமாக ஐ ஒரு படி மேலே நிற்கிறது நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனைகள் வைஸ் ஐக்கு என்ன பிரச்சனை, லீகலாக இல்லை ஏதாவது அமைப்புகள்கிட்ட ஜீரோ பிரச்சனை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐ மேலே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க படம் ஏன்னா விக்ரம் அப்படிங்கிறவர் எந்த ஒரு இஷ்யூக்குள்ளேயும் இன்வால்வ் ஆகாதவர், ஒரு நடிகர், அவ்வளோதான், அதோட சரி. அதுவும் போக ஆஸ்கர் அவங்க எல்லாருமே சரி. அந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணால் சரி. ஸோ எல்லோரும் வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வாங்கி தேட்டர் ஓனர்கள் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஜீரோ பிரச்சனை இப்போதைக்கு.
அது இப்போ நீ ஃபியூச்சர்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். ஆனால் உண்மையான பிரச்சனை அவங்களுக்கு என்னென்னா டைம். இப்போ வந்து இப்போ தான் வந்து அந்த லேடியோ பாட்டு வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பாட்டை வந்து இனி ப்ராசஸ் பண்ணி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆயிரும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் வந்து இல்லை, அவங்க தேட்டர் புக் பண்ணுறது வந்து நவம்பருக்கு தான் வந்து தேட்டர் புக் பண்ணுறாங்க, தீபாவளிக்கு வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டில் எது நடந்தாலும் வந்து எனக்கு தெரிந்து வந்து சோலோ ரிலீஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஐயை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை வயசு கத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டோ இல்லை வந்து அந்த படத்து மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. படம் வந்து ரெடி, இப்போவே ரெடி. அவன் ஒரு வாரம் கழிச்சனாலும் படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இஷ்யூ வைஸ் வந்து 100% யாருமே சொல்லிட முடியாது. எந்த இஷ்யூமே வந்து ரிலீஸ் பக்கம் போகிறப்போ வராது அப்படின்னு வந்து யாருமே சொல்லிட முடியாது. எல்லா அமைப்புகளும் வந்து இப்போலாம் ஓகே, இப்போ எல்லாம் வந்து சமாதானப்படுத்தப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்னுமே வந்து அந்த மாணவர் அமைப்பு அப்படிங்கிறது வந்து இப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல இது ரிலீஸ் ஆகுறது. இது வந்து அவங்களும் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, இது விஜய் மேலேயும் முருகதாஸ் மேலேயும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, லைக்கா மேலே வந்து எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து கத்திக்கு வந்து நெச்ச பிரச்சனை. மித்தபடி படம் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் படம் ரிலீஸில் வந்து கண்டிப்பாக ஒரு 0.1% வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து கத்திக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒத்துக்கிட்டே ஆக வேண்டும். சரி, இப்போ இந்த 2 படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிந்து வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லைங்க. தியேட்டர் ஓனர்களுக்கு மேபி நல்லதாக இருக்கலாம். ஏன்னா வேர்ல்டு வைடு வந்து கத்தியும் ஐயும் கிளாஸ் ஆகிக்கிட்டா எனக்கு தெரிந்து வந்து இந்தியாவிலேருந்து வெளியில் இருக்கிற ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வந்து லைக்காக பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க வரவு செலவு வந்து ரொம்ப பெருசு. யூரோப்பும் சரி, யூகேவும் சரி, யூஎஸும் சரி, அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தெரிந்தவர்களுக்கு நல்லா தெரியும் லைக்கா வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்ட்டு. ஸோ வந்து நீங்கள் கத்தி வந்து நீங்கள் 2000 ஸ்க்ரீனில் வந்து இந்தியா விட்டு வெளியில் ரிலீஸ் ஆனால் அது பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க பவர்ஃபுல்லான ஆட்கள். ஆஸ்கர் அவர்களையும் வந்து குறை சொல்லி இது பண்ணிட முடியாது. லாஸ்ட் மினிட்ல திடீர்னு ஏதாவது ஒரு ஹாலிவுட் கம்பெனி கூட வந்து ஒரு அன்கோ போட்டு திடீர்னு அவர் அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணாலும் பண்ணிடுவார். ஸோ இது வந்து யாரையுமே அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு குடும்பிப்பிடி சண்டையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இருக்கிறதே 750 ஸ்க்ரீன்ஸு. அந்த 750 வந்து உருப்படியாக இருக்கிற ஸ்க்ரீன் அப்படின்னா ஒரு 500 to 550 ஸ்க்ரீன் சொல்லிடலாம். இதில் வந்து 3 படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா பூஜையும் வந்து கம்பல்சரியாக வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஹரி படம், அதாவது நாம் என்ன வேணால் சொல்லிடலாம், ஆனால் ஹரி படத்துக்கான மார்க்கெட் அது அப்படியே தான் இருக்கும். பார்க்குறவங்க போய் பார்த்தே தான் ஆகும். அதுதான் ஹரி. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு 100 இல்லாட்டி 150 தேட்டர் ஒதுக்குனீங்கனாலும் மிச்சம் வந்து இதுக்கு மீறி போனால் ஒரு 400-450 தேட்டர் தான் இருக்கும். இதில் வந்து நல்ல தேட்டரில் வந்து பிடுங்குறதுக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்தாலும் வரும். உள்ளுக்கு வெளியில் தெரியாது அப்படின்னு இல்லைனாலும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்குள்ளே வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து வந்தாலும் வரும். எனக்கு தெரிந்து இப்போ ஜில்லாவும் வீரம் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா, வெளியில் வந்து பெருசாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் 2க்குமே ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிந்து வந்து லாபத்தை 2 பேர்த்தோடைய லாபத்தையும் வந்து குறைச்சது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ அது வந்து இதுலேயும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நப்பாசை. எனக்கு தெரிந்து வந்து கத்தியோ இல்லாட்டி ஐயோ ஏதோ ஒரு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் இல்லாட்டி 1.5 வீக் கழிச்சு இன்னொரு படம் ரிலீஸ் ஆனால் 2 டீமுக்குமே வந்து மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில்ங்க சூப்பரான ஒரு தீபாவளி. இப்படி வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீபாவளி வந்து இந்த வருஷம் தான் வந்திருக்கு கொல்லிவுட்டை பொறுத்த வரைக்கும். உங்களை மாதிரியே நானும் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி.